Question number 4. Two commodities A, B அப்படிங்கிற two commodities இருக்கு. Produced such that அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 0.4 ton of A and 0.7 ton of B are required to produce a ton of A. ஏங்கிற commodity வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.4 ton of Aவும் 0.7 ton of Bயும் வந்து தேவைப்படுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி 0.1 டன் ஆஃப் ஏவும் 0.7 டன் ஆஃப் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நீட் டு ப்ரொடியூஸ் எ டன் ஆஃப் பி. ஒரு டன் பி கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து தேவைப்படுது. ரைட் டவுன் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் 6.8 tons of A and 10.2 tons of B are required தேவைப்பட்டுச்சுன்னா ஃபைண்ட் த கிராஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் ஆஃப் தம். ரெண்டு கமாடிட்டியோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோமா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வரும்னா ஏ கமாடிட்டி பி கமாடிட்டின்னு ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமாடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து எவ்வளோ தேவைப்படுது 0.4 டன்னும் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.7 டன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே தேவைப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பிங்கிற கமாடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து பார்த்தீங்கன்னா 0.1 டன்னும் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.7 டன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனல் டிமாண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் 6.8 வந்து பார்த்தீங்கன்னா ஏலையும் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 10.2 டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிராஸ் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு ஏங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கான ப்ரொடக்ஷன், இதுவும் பிங்கிறது ஒரு டன்னுக்கான ப்ரொடக்ஷன் போது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம் 0.4 0.1 0.7 0.7 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணுன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மேட்ரிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். டி மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி மேட்ரிக்ஸாக இருக்கும். இந்த ஃபைனல் டிமாண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ டி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ ஐ மைனஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸான பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. 0.4 0.1 0.7 0.7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் பண்ணணும். ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண யூனிட் மேட்ரிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்னால யூனிட் மேட்ரிக்ஸும் அதே இதில் வரணும். அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் 2x2ல் எழுதிட்டு மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 1 மைனஸ் 0.4 0.6 0 மைனஸ் 0.1 மைனஸ் 0.1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 0.7 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.7. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.7 சப்ராக்ட் பண்ணால் 0.3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் 0ன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப்
ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோன்னா இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ 0.6 இன்ட்டு 0.3. நெக்ஸ்ட் இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். நெக்ஸ்ட் இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 0.7 இன்ட்டு 0.1. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 0.18 மைனஸ் 0.07. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 0.11 வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0வா? அப்போ நாட் ஈக்குவல் 0நாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாமா? பேசிக் ரூல் படி. அப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறது என்ன வரும்? ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பின்னு வருமா? இப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை 0.11. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ். இப்போ பி மேட்ரிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸுங்கிறது வந்து என்னவா இருக்குது? 0.6, 0.-0.1, மைனஸ் 0.7, 0.3ன்னு இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதனோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? இந்த லீடிங் டயகனல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 0.3, 0.6. அடுத்து ஆஃப் டயகனல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இந்த வேல்யூஸையும் சைன் சேஞ்ச் பண்ணி வந்து போட்டுக்கணும். அப்போ 0.1, 0.7 வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே இன்வர்ஸ் வந்து போடலை, நீங்கள் வந்து இன்வர்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா? அப்போ சின்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. Since the diagonal elements of I minus b are positive and determinant of I minus b is positive, அப்போ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வயபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ வயபிளாக வயபிளாக இருக்குன்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், வேரியபிள் அன்னோன் வேல்யூஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ரெக்யர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்களா? 6.8 வந்து ஏ டன்ஸ் வந்து தேவைப்படுது டோட்டலாக. பி வந்து பார்த்தீங்கன்னா 10.2 டன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ். அப்போ 1 டிவைடட் பை 0.11 இன்ட்டு adjoint of I minus B matrix into D matrix. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ண என்ன வரும்? இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலமால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வருமா? அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.3 இன்ட்டு 0.6 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 10.2ன்னு வருமா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலமால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா என்ன வரும்? 0.7 இன்ட்டு 6.8 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 10.2ன்னு வருமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2.04 ப்ளஸ் 1.02ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4.76 ப்ளஸ் 6.12ன்னு வருமா? இதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 1 டிவைடட் பை 0.11 இன்ட்டு 3.06 10.88ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த 0.11 உள்ற கொண்டு போனோம்னா என்ன வரும்? டிவைட் வருமா? அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 3.06 0.11ஆல் டிவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டினாமினேட்டரில் வந்து பாருங்கள் எத்தனை ஆஃப்டர் டெசிமல் 2 டிஜிட் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்னவா சேஞ்ச் ஆயிரும்? 306 டிவைடட் பை 11 வரும். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 27.81. இதே மாதிரி தான் இது 10.88ன்னு இருக்குது.
ஹோல் டிவைடட் பை 0.11 இருக்குது. டினாமினேட்டரில் ஆஃப்டர் டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்குது. இப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 1088 டிவைடட் பை 11 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 98.90 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27.81 98.90. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் கமாடிட்டி ஏ அண்ட் பி வந்து ஃபைன் பண்ணியாச்சா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27.81 அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 98.90 டன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபிஃப்த் கொஷின் வந்து என்ன இருக்கு? சப்போஸ் த inter industry flow of the product of two industries are given as under. டூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க, சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா XY. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் ஆஃப் செக்டர் எக்ஸும் ஒய்யும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் 30யும் ஒயில் வந்து 20யும் தேவைப்படுது எக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதே ஒய் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் 40யும் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 10ம் வந்து தேவைப்படுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50-13 இருக்குது. டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 120-16 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், டிட்டர்மைன் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ் ஃபார் தி வயபிலிட்டி. ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்ணணும், சிஸ்டம் வந்து வயபிளாக இருக்கா இல்லையா. இஃப் த டொமஸ்டிக் டிமாண்ட் சேஞ்சஸ், இன்ஷியலாக இருந்த டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80-40 யூனிட்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரெஸ்பெக்டிவ்லி வாட் சுட் பி த கிராஸ் அவுட்புட் ஆஃப் ஈச் செக்டர் இன் த ஆர்டர் டு மீட் த நியூ டிமாண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் வந்து 80-40 சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட்டுக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா A11 எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா A12. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா A21 A22 எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், X1 X2ன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா. இப்போ வேல்யூஸ் எடுத்துக்கிட்ட வாட்டி இந்த வேல்யூஸ் A11 வந்து இது இந்த வேல்யூ, A12ங்கிறது 40, A21ங்கிறது இந்த வேல்யூ 20, A22ங்கிறது 10, X1 X2ங்கிறது ஃபைன் பண்ணியாச்சு. இது வந்து ஃபைனல் அவுட்புட் வேல்யூஸ். நமக்கு B11 பி மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா B11 B12 B21 B22 இதான் 2x2 மேட்ரிக்ஸில் வரும். அப்போ இதை ஃபைன் பண்ணணும்னா B11க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா A11 டிவைடட் பை X1. லாஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா X1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட்னு இருந்தனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 120. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1 டிவைடட் பை 4. அடுத்தது B12, அப்போ A12 டிவைடட் பை X2. இதை வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 60 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 டிவைடட் பை 3. அடுத்தது B21 A21 டிவைடட் பை X1 20 டிவைடட் பை 120. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 1/6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B22 இதனோட வேல்யூ A22 டிவைடட் பை X2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10 டிவைடட் பை 60. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 டிவைடட் பை 6. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணி எழுதும் போது என்ன வருது, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் B மேட்ரிக்ஸ் 1 டிவைடட் பை 4, 2 டிவைடட் பை 3, 1 டிவைடட் பை 6, 1 டிவைடட் பை 6 வருதா. இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன்
சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். லீடிங் டயகனல் வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். I மைனஸ் பி மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னால யூனிட் மேட்ரிக்ஸும் 2x2 இருக்கும். அப்போ I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறோம். இப்போ I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண என்ன வரும்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும். அப்போ 1 மைனஸ் 1 டிவைடட் பை 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 2 பை 3. அப்போ என்ன வரும்? மைனஸ் 2 பை 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 1 பை 6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 1 பை 6. அடுத்தது 1 மைனஸ் 1 பை 6. அப்போ வந்து என்ன வரும்? 5 பை 6. இப்போ I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து இதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால கிராஸ் மல்டிபிள் பண்ணும். அப்போ 3/4 இன்ட்டு 5/6. இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். இங்கே போத் ஆர் நெகட்டிவ்ங்கிறனால மல்டிபிள் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ மைனஸ் இன்ட்டு 1/6 இன்ட்டு 2/3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிட்டேன்னா இதனோட வேல்யூஸ் வந்து என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணும்போது 15 டிவைடட் பை 24 மைனஸ் 2 டிவைடட் பை 18 வரும். இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க, இதையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் சிம்பிளிஃபை பண்ணனா இது வந்து 3ஆல் இது பண்ணும்போது 5 டைம்ஸ் வரும். இது 3ஆல் இது பண்ணும்போது 8 டைம்ஸ் வரும். அப்போ 5 டிவைடட் பை 8 வரும். இதை வந்து 2ஆல் இது பண்ண 1, இது 9. அப்போ 1 டிவைடட் பை 9. அப்போ 5/8 மைனஸ் 1/9. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 45. 9 இன்ட்டு 5 45 மைனஸ் 1 இன்ட்டு 8 மைனஸ் 8 டிவைடட் பை 72. 8 இன்ட்டு 9 மல்டிபிள் பண்ணால் 72. அப்போ என்ன வரும்? 37 டிவைடட் பை 72ன்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. அப்போ மெயின் டயகனல் ஆஃப் I மைனஸ் பி வந்து பாசிட்டிவாக இருக்குது. டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பியும் ஆல்சோ பாசிட்டிவ். தேர்ஃபோர் த ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன். வயபிளாக இருக்கும். ஹாக்கின் சைமன்ஸ் கண்டிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வயபிளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ தான். கிராஸ் ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோன்னா இதுக்கான ஃபார்முலா என்னது? 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவா? இங்கே வந்து ஏக்கு பதில் என்ன இருக்குது? I மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் I மைனஸ் பி. அப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பியோட வேல்யூ 37 டிவைடட் பை 72. ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுக்கு பதில் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. இன்ட்டு அட்ஜாயிண்ட் I மைனஸ் பி. அட்ஜாயிண்ட் I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறனால லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 5/6 2/3 1/6 3/4 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டின்னு கிடைக்கும். இங்கே டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. எதுக்கு? 80/14 தான் வரும். இங்கே வந்து பாருங்கள் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து 50/13 இருந்தது. அது வந்து 80/40 யூனிட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தான் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அவுட்புட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 80/40ங்கிறத நமக்கு இங்கே என்னவா இருக்கும்? டி வேல்யூ டி மேட்ரிக்ஸாக வந்துருக்கும். டிமாண்ட் அந்த இது பார்த்தீங்கன்னா டி மேட்ரிக்ஸாக வந்துருக்கும். ஓகேவா? அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 80/14 வந்து எடுத்துக்கிறோம். இப்போ I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ 72 டிவைடட் பை 37 இன்ட்டு 5/6 2/3 1/6 1/6 3/4 இன்ட்டு டி மேட்ரிக்ஸ் 80/40. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இதால் மல்டிபிள் பண்ணோம். அப்போ இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலமால் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 5/6 இன்ட்டு 80 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 14 வரும். இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலமால் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும்? 1/6 இன்ட்டு 80 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 14 வருமா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 72/37
இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டு என்ன வரும் 400 டிவைடட் பை 6ன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 8 ப்ளஸ் 80 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 80 டிவைடட் பை 6 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 120 டிவைடட் பை 40. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணால் என்ன வரும் 6ன்னு கிடைக்கும். அப்போ இதை வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதால் மல்டிபிள் பண்ணணும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 400 ப்ளஸ் 160 டிவைடட் பை 6 72 டிவைடட் பை 37. இதுக்கு எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணால் என்ன எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து என்ன பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் 6 × 4 24ன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப இது வந்து 4 × 80 320. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 6 × 120 720ன்னு வருமா. இப்போ எகெயின் வந்து பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 72 டிவைடட் பை 37 560 டிவைடட் பை 6 இங்கே 1040 டிவைடட் பை 24ன்னு வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவை இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈச் எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணோமா. அப்போ 72 டிவைடட் பை 37 இன்ட்டு 560 டிவைடட் பை 6 72 டிவைடட் பை 37 இன்ட்டு 1040 டிவைடட் பை 24. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் 40,320 டிவைடட் பை 222. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் 74,880 டிவைடட் பை 888. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 181.62. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 84.32. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிச்சா. கொஷினில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க what should be the gross output of each sector order meet the new demands ன்னு கேட்டிருந்ததா. அப்போ the gross output of A sector value என்ன ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும். gross product of B செக்டரோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக எடுத்து எழுதணும். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்டரோட அவுட்புட். இது வந்து பார்த்திங்கன்னா பி செக்டரோட அவுட்புட். ஓகேவா. கிராஸ் ப்ராடக்ட். அடுத்தது வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். யூ ஆர் கிவன் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் த 2 செக்டர் எக்கானமி. 2 செக்டர் இருக்கக்கூடிய எக்கானமியோட டேட்டா வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. செக்டர் 1 செக்டர் 2 வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் 1 செக்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் 1 4ம் செக்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இதுவும் இருக்குது. 1ங்கிற செக்டர் வந்து சேல்ஸ் ஆகுறதுல 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேல்ஸ் ஆகுதுன்னா செக்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 சேல்ஸ் ஆகுது. செக்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து சேல்ஸ் ஆகுது. ஃபைனல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.3ன்னு வந்து இருக்குது. கிராஸ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2012 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரைட் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஒன்று ஐடென்டிஃபை சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க டிட்டர்மைன் த அவுட்புட் வென் த ஃபைனல் டிமாண்ட் ஃபார் த அவுட்புட் செக்டர் 1 அலோன் இன்க்ரீஸ். இந்த செக்டர் 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதான். 13லேருந்து என்னவா இன்க்ரீஸ் ஆகிருது 23ன்னு இன்க்ரீஸ் ஆகிருச்சுன்னா அதனோட யூனிட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது டி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, டிமாண்டை தான் டி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை 23.3ங்கிற காலம் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். அங்கே 13க்கு பதில் என்னென்னு எடுத்துக்கணும் 23ன்னு வந்து எடுத்துக்கணும். 23.3ன்னு எடுத்துக்கிட்டு அதனோட அவுட்புட் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா A11, இது வந்து பார்த்தீங்கன்னா A12 வேல்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா A21, இது வந்து பார்த்தீங்கன்னா A22. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஸ் அவுட்புட்டை தான் X1 X2ன்னு வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம பி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கான். பி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து என்னது B11 B12 B21 B22. அப்போ B11 இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோமா. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் A1 A12 A21 A22 X1 X2 வேல்யூஸ் தெரியுது. அப்போ B11 என்ன ஃபார்முலா A11 டிவைடட் பை X1.
அப்போ 4 டிவைடட் பை 20 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 1 டிவைடட் பை 5. அடுத்து B12 ஓட வேல்யூ A12 டிவைடட் பை x2. அப்போ 3 டிவைடட் பை 12. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 டிவைடட் பை 4. அடுத்தது B21 இது வந்து பார்த்தீங்கன்னா A21 டிவைடட் பை x1. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 20. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்னன்னு வரும் 1 டிவைடட் பை 4. அடுத்தது B22 இதுக்கான ஃபார்முலா A22 டிவைடட் பை x2. அப்போ இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை 12. இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் 1 டிவைடட் பை 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. அப்போ பி மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும் 1 டிவைடட் பை 5, 1 டிவைடட் பை 4, 1 டிவைடட் பை 4, 1 டிவைடட் பை 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ரோம் லெட்டர் 1க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் I-B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் இங்கே 2x2 மேட்ரிக்ஸ்னால யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். அப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 5னா 4 டிவைடட் பை 5. அடுத்து 0 மைனஸ் 1 டிவைடட் பை 4னா மைனஸ் 1 டிவைடட் பை 4. அடுத்து 0 மைனஸ் 1 டிவைடட் பை 4னா மைனஸ் 1 டிவைடட் பை 4. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 பை 3னா 2 டிவைடட் பை 3. ஓகேவா. 1ல இருந்து ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2 டிவைடட் பை 3ன்னு வரும். அப்படி இல்லையா இங்கே டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து டினாமினேட்டர் வேல்யூ போட்டுட்டு வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏன்னா வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பினா அந்த I மைனஸ் பி மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். 2x2ங்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நெகட்டிவ் சைன் இருக்கனால பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 4 டிவைடட் பை 5 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன் இன்ட்டு 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 1 டிவைடட் பை 4. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 8 டிவைடட் பை 15 மைனஸ் 1 டிவைடட் பை 16 கிடைக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 128 மைனஸ் 15 டிவைடட் பை 15 இன்ட்டு 16 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 113 டிவைடட் பை 240. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரோமன் லெட்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் த டயகனல்ஸ் ஆஃப் I minus B are positive and determinant of I minus B is also positive. Therefore, the system has a solution. viable இருக்கும் ஹாக்கின்ஸ் கண்டிஷன் படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணுமா I minus B ஹோல் இன்வர்ஸ். இப்போ சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ இதனோட இன்வர்ஸ் வேணும்னா என்ன பண்ணோம் 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் I minus B. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus B ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 113 டிவைடட் பை 240. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 240 டிவைடட் பை 113ன்னு வருமா. அப்போ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் I minus B. அட்ஜாயிண்ட் ஆஃப் I minus B மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2x2 மேட்ரிக்ஸும் போது வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனல் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஆஃப் டயகனல் வேல்யூஸ் என்ன பண்ணிக்கணும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுனா என்ன வரும் 2 டிவைடட் பை 3 1 டிவைடட் பை 4 1 டிவைடட் பை 4 4 டிவைடட் பை 5 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா. அடுத்ததா அல்சோ எக்ஸை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி. ஓகேவா. இப்போ வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் டி. டி வந்து பார்த்தீங்கன்னா 23 எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து சேஞ்ச் ஓவர் செக்டார் 1க்கு மட்டும் 13க்கு பதில் 23 சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 240 டிவைடட் பை 113 இன்ட்டு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு டி மேட்ரிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த ரோ எடுத்துகிட்டு இந்த காலமால் மல்டிபிள் பண்ண என்ன வரும் 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 240. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா
இதில் இருக்கக்கூடிய 240ங்கிற வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த வேல்யூஸு இந்த 240 எடுத்துகிட்டு போய் உள்ளார மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 240 எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணால் வரும் 2/3 இன்ட்டு ஈச் எலமெண்ட் கூடயும் 240 வந்து மல்டிபிள் பண்ணோமா. அப்போ ஈச் எலமெண்ட் கூட 240 மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 160 60 60 192ன்னு வருமா. அப்போ இப்போ வந்து பாருங்கள் இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் 160 × 23 60 × 3ன்னு வருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணால் 60 × 23 + 192 × 3. அப்போ 1/113 × 3680 + 180 1380 + 576. இப்போ இதை வந்து ஆட் பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும் 1/113 × 3860. இது வந்து பார்த்திங்கன்னா 1956. இதை வந்து பார்த்திங்கன்னா 113 ஈச் எலமெண்ட் வழியிலையும் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் 34.16. இது வந்து பார்த்திங்கன்னா 17.31. ஃபைனல் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா செக்டர் 1க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செக்டர் 2க்கான ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதணும். ஓகேவா. செக்டர் 1 வந்து வேல்யூஸ் எவ்வளோ, செக்டர் 2 வேல்யூஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா. கொஷின் நம்பர் 7. சப்போஸ் த இன்டர் இண்டஸ்ட்ரி ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 செக்டர். ஒரு இன்டர் இண்டஸ்ட்ரியில் 2 செக்டர்ஸ் இன்பிட்வீனான ஃப்ளோ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற ஒரு செக்டர், ஒய்ங்கிற ஒரு செக்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்டர் எக்ஸு, ஒய் வந்து பார்த்திங்கன்னா கன்சப்ஷன் ஆஃப் செக்டர் எக்ஸுங்கிற செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து 15 யூனிட்ஸ் தேவைப்படுது, ஒய் வந்து பார்த்திங்கன்னா 20 யூனிட்ஸ் தேவைப்படுது. இதே வந்து ஒய்ங்கிற செக்டர் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு 20 யூனிட்ஸும் ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 30 யூனிட்ஸும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் 10 இருந்ததுன்னா எக்ஸ் செக்டரில் அதனோட கிராஸ் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 35 இருக்கும். ஒய்ங்கிற செக்டரில் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 இருந்ததுன்னா அதனோட கிராஸ் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 65 இருக்கும். இன்கேஸ் ஃபைண்ட் இது கிராஸ் அவுட்புட் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வென் த டொமஸ்டிக் டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு பதிலாக 12ன்னு சேஞ்ச் ஆகிடுது. இது ஒய்யோட யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 18ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதனோட கிராஸ் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பி வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்புறம் ஹாக்கின்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அவுட்புட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய டேபிளர் வேல்யூஸில் இருந்து A11 வேல்யூ, இது வந்து பார்த்திங்கன்னா A12 வேல்யூ எடுத்துக்கணும், இது A21 வேல்யூ, இது A22. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அவுட்புட்டை தான் X1 X2ன்னு வந்து எடுத்துக்குவோம். இந்த டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னவா சேஞ்ச் ஆயிடுது, இது 12ஆகவும் இது 18ஆகவும் சேஞ்ச் ஆயிடுது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டி மேட்ரிக்ஸாக வந்து எடுத்துக்கும். இப்போ பி மேட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன்னா B11 B12 B21 B22 இந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி A11 A12 இந்த வேல்யூஸ்லாம் தெரியும். அப்போ B11ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் A11 / X1. அப்போ 15/35. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 3/7. அடுத்தது B21 இது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணால் A21 / X1. அப்போ 20/35. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 4/7. அடுத்தது B21 வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா A21 / X2. அப்போ 10/65. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 2/13. அடுத்தது B22 இது வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண என்ன தெரியணும் A22ஓட வேல்யூ X2ஓட வேல்யூ தெரியணும். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 30/65. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் 6/13. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னா பி மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்குமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் அவுட்புட் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா
டொமஸ்டிக் டிமாண்ட் என்னவா இருக்கும்போது ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். லீடிங் டைகனல் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ஐ மைனஸ் பி வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ ஐ மேட்ரிக்ஸுங்கிறது இங்கே 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கனால 2x2 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸான பி மேட்ரிக்ஸ். அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1 மைனஸ் 3/7 என்ன வரும்? 4/7. அடுத்து 0 மைனஸ் 2/13 என்ன வரும்? மைனஸ் 2/13. நெக்ஸ்ட் 0 மைனஸ் 4/7 அப்போ என்ன வரும்? மைனஸ் 4/7. அடுத்து 1 மைனஸ் 6/13 அப்போ வந்து என்ன வரும் உங்களுக்கு? ரிமைனிங் 13ல் 6 போயிடுச்சுன்னா வந்து எவ்வளோ இருக்கும்? 13 மைனஸ் 6 வேல்யூஸ் பண்ணால் என்ன வரும்? 7 வருமா? அப்போ 7/13 அப்படின்னு வருமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸாக வந்துருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது இது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணோம். இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன். இங்கே ரெண்டுமே போத் ஆர் நெகட்டிவ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 4/7 இன்ட்டு 2/13. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இதையும் மல்டிபிள் பண்ணால் 28/91. இதையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 8/91. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கனால டைரெக்டாக நியூமரேட்டர்லேருந்து சப்ராக்ட் பண்ணி பெறலாம். அப்போ 28 மைனஸ் 8/91 அப்போ 20/91 கிடைக்குமா? சின்ஸ் த டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் பி ஆர் பாசிட்டிவாக இருக்குது. அண்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ சிஸ்டம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வயபிளாக இருக்கும். தேர்ஃபோர் we can find the சிஸ்டமோட வேல்யூஸ் வந்து வயபிளாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து என்ன ஃபைன் பண்ண முடியும்? ஆன்சர்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஹாக்கின் சைமன்ஸ் கண்டிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி மேட்ரிக்ஸ். இப்போ ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணுமா? இப்போ ஐ மைனஸ் பிக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னா 1/i மைனஸ் determinant of I minus b into adjoint of I minus b. 1/, determinant of I minus b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20/91. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணுறதுக்குள்ள ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 இன்ட்டு 91/20 வரும். அப்போ இதை 91/20 இன்ட்டு adjoint of I minus b மேட்ரிக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? adjoint of I minus b மேட்ரிக்ஸுங்கிறது எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2x2 மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்படி எழுதணும்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 7/13, 2/13, 4/7, 4/7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 4/7, 7/13 இருக்கா? அப்போ லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணுமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ டி ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 12, 18. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து இங்கே வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட செக்டர் 12ஆகவும் ஒய்யோட செக்டர் 18ஆகவும் சேஞ்ச் ஆகும் போது தான் கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி 12, 18 அப்படிங்கிற காலம் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 91/20 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு டி மேட்ரிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/20 இந்த 91 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன வரும்? 7/13 இன்ட்டு 91. இதே மாதிரி ஈச் எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 49 இன்னும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 49. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2/13 இன்ட்டு 91. அப்போ 7 டைம்ஸ் வரும். 7 இன்ட்டு 2 14. அப்போ இது 7ஆல் இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 13 டைம்ஸ் வரும். இப்போ 13 இன்ட்டு 4 52. அடுத்தது இதுவும் 52ன்னு வரும்.
அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ண 49 × 12 ப்ளஸ் 14 × 18 வரும். இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது 52 × 12 ப்ளஸ் 52 × 18 வருமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1/20 into 588 plus 252 624 plus 936. இதை ஆட் பண்ண என்ன வரும், 1/20 into 840, இது வந்து 1516 வரும். ஓகேவா. இப்போ வந்து இது 20ஆல் டிவைட் பண்ணுங்க. 840/20 இது 1560/20. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 42 டைம்ஸ் இது 78. ஸோ the gross output for two sectors X and Y are 42 and 78 respectively. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதே இந்த 7th கொஷினில் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கிறோமா, இதே மாதிரி 4th கொஷின் 5th கொஷின் 6th கொஷினுக்கும் இது மாதிரி லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதணும். ஓகே.